பொன்ராஜ் அதில் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம அரசியல் ரீதியாக போய்ட்டோம். திரு பொன்ராஜ், இது நீட்டை தாண்டி நீட் நம்ம நிறைய விவாதிச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய மனநிலை அல்லது திராவிட கருத்தியலை எதிரொலிக்கிற இடம் அப்படி வராரா விஜய்? அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திராவிட கருத்தியலை எதிரொலிக்கிறது கண்டிப்பாக எதிரொலிக்கிறாரு. அதை அதில் எந்த மாற்றமும் இல்லை. திராவிட கருத்தியலுக்கு ஆதரவாகத்தான் அவர் பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அது அது மக்களது எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக திரு விஜய் தனது கருத்தை சொல்கிறார். நான் இது சின்ன ரிஜாயிண்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம மெய்யப்பன் ரொம்ப குழம்பியிருக்காரு. அவரும் குழம்பி எல்லாரையும் குழம்பிட்டார் அவர். அதாவது கிட்டத்தட்ட நீட்டில் ஓபிசி மாணவர்கள் மட்டுமே 11,027 மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அது ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொல்கிறப்ப 2 லட்சம் கோடியை இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸ் மக்களிடமிருந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இது ஆர்கனைஸ்டு லூட்டு. அப்போ நீட் என்ற லீகலைஸ்டு பிளண்டரை உருவாக்கி இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அதாவது வாரணாசியில் ஜெயித்த மோடியினுடைய வெற்றி செல்லாது, அவர் ரேபரேலியில் போட்டியிட்டு ஜெயித்தால்தான் செல்லும் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ, அதுபோல தான் சிபிஎஸ்சி படித்த ஸ்டேட் போர்டு படித்த மாணவர்கள் சிபிஎஸ்சி சிலபஸை அந்த டீச்சிங் பேட்டர்னில் நடத்திய கொஸ்டினை எழுதணும்னு சொல்லுவது. அது மட்டும் இல்லை, ஏன் சிபிஎஸ்சி தான் தரமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஐபி சிலபஸை வைங்க. நாங்கள் வேணா சிபிஎஸ்சி எங்கள் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் எழுத வைக்கிறோம். மாற்றுங்களேப்பா. ஏன் மாற்ற முடியாது உங்களால்? அப்போ சிலபஸே விஜய் அதுதானே சொல்கிறாரு. என்ன சொன்னார் அவர்? மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு மத்திய சிபிஎஸ்சி கல்வி ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே அது. அந்த கேள்விக்கு இவங்ககிட்ட எங்கேயாவது பதில் இருக்கா? அப்போ இந்த கேள்விகளுக்கு இவங்ககிட்ட பதில் இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்குங்கன்றாரு. கன்கரண்ட் லிஸ்ட்டு ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டு தான் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு சப் கன்கரண்ட் லிஸ்ட்லாம் உருவாக்க முடியாது. தவறான புரிதலின் அடிப்படையில் விஜய் சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த புரிதல் ஏற்பட்டால் அதை கரெக்ட் பண்ணிக்குவார். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு திராவிட அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா, திராவிட அரசியலில் ஆல்ரெடி திமுக முன்னணியில் இருக்காங்க. அதற்கு ஃபாலோ பண்ணுறது அதிமுக இருக்காங்க. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. திராவிடர் கழகமும் அதுக்கு பின்னால் இருக்காங்க. அப்போ திராவிட கட்சிகளுக்கு மெத்தடை ஃபாலோ பண்ணி அவர் வர்றாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் திராவிட கட்சிகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய தீர்வைக்கு தாண்டி என்ன தீர்வு விஜய்கிட்ட இருக்குது? அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய தீர்வு தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு? அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்போ இன்றைக்கு பிஜேபி இருக்கும் வரை இந்த நீட் இருக்கும். காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் ராகுல் காந்தி கொடுத்த அசூரன்ஸ் படி நீட்டு விலக்கு தமிழகத்திற்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன தீர்வு? 2024 பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. 2029 வரைக்கும் அது மாற்ற முடியாது. அப்ப திரும்பி இதை பேசுனதுனால என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதுக்கு என்ன விஜய்கிட்ட என்ன தீர்வு இருக்கு அப்படின்னா தீர்வு ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க அதுதானே சொல்றாரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கிறதே நீண்ட கால தீர்வுக்கான அடிப்படையான ஒரு அம்சம் தானே. அது எல்லாரும் சொல்ற தீர்வு சார். இப்ப அது எல்லாரும் சொல்ற தீர்வு இப்ப நடக்க போகுது. நடைமுறை சாத்தியமோ இல்ல எது சரியோ அதை எத்தனை பேர் சொன்னாலும் ஒன்னா தானே இருக்க முடியும். வேற ஏதாவது நம்ம கலர்ஃபுல்லா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. எது சரியா இருக்குமோ அதுதானே சொல்ல முடியும். கலர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த நீட்டுக்கு ஒரு சட்ட திருத்தம் வரணும் பாராளுமன்றத்தில். அந்த சட்ட திருத்தத்தை மோடி அரசு செய்ய போறதில்லை. சட்ட திருத்தம் வரல அப்படின்னா நீங்க கோர்ட்ல போய் ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க அட்மிஷன் ஸ்டேட் போர்டு +2 மதிப்பெண் படையில் நாங்கள் அட்மிஷன் போடுவோம். இல்லை 50% +2 மதிப்பெண்ணில் 50% ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நீட் மாதிரி சீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைப்போம். இப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரப்போசலை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஏன் அதை செய்யலை? இந்த கேள்வியை விஜய் கேட்பாரா? இந்த கேள்வியை நம்ம எத்தனை விட சொல்லியாச்சு, இது வரைக்கும் யாரும் அதை கேட்கல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இது முடியலன்னு வச்சுக்கோங்க, இது ஃபைட் பண்ணட்டும், ஒரு 4 வருஷம் கேஸ் நடக்கட்டும், அது வரைக்கும் முடியட்டும். இது முடியலன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை திமுக அரசுக்கு நம்ம எத்தனையோ சஜஷன் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் திமுக அரசு அதை முன்னெடுக்கல, திராவிட அரசு முன்னெடுக்கல. அதை செய்வாரா விஜய்? அதை கேள்வி கேட்பாரா விஜய்? அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி
நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய அஃபிலியேஷன் எனக்கு தேவையில்லை. நான் வந்து உலகத்துல இன்னைக்கு வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸை அமெரிக்காவில், யூகேல, ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஒரு 5 நாடுகள்ல இருந்து படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு FMG எக்ஸாம் கிடையாது. டைரக்டா அவங்க வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்ப அந்த இன்னைக்கு 100% FDA ரூட்ல வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகள், பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கலாம். அப்ப எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல வராது. நாங்க டைரக்டா அப்ளிகேஷன் வந்து இது வந்து நாங்க வந்து ஓகே, நீங்க நீட்ங்கற ஒரு விஷயத்துல, மருத்துவ கல்விங்கற ஒரு விஷயத்துல மட்டுமே அவர் பேசல. அடிப்படையில் திரு விஜய் சொல்லக்கூடிய அரசியல் என்பது அவர் ஏற்கனவே ஒரு அறிக்கையா கொடுத்துட்டாரு. எங்களுடைய அரசியல் என்ன விதமா இருக்குங்கிறதுல மாநில உரிமை என்பதை அழுத்தமா சொல்றாரு. இதுவும் மாநில உரிமையிலிருந்து ஒரு பார்ட். அதை இன்னைக்கு பேசியிருக்கார். மாநில உரிமை சார்ந்து பல்வேறு அம்சங்களை முன்வைக்க இருக்கிறார். அப்படின்னா மதவாத பிளவுவாத அரசியலை எதிர்க்க போகிற அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறார்ல. அப்ப அவர் எந்த திசையை நோக்கி போறாருங்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையா, கிடைக்கலையா? அப்போ இல்ல, அதெல்லாம் தெளிவா இருக்காரு. அதுல எந்த இல்ல, அவர் தெளிவா இருக்காரு. மதவாத, ஜாதியவாத, பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறார் விஜய், வரவேற்கிறோம். ஒண்ணு இல்ல, இது வந்து மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார், வரவேற்கிறோம். நீங்க திராவிட அரசியலுக்கு எதிர்த்து நின்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு? திராவிட அரசியலை தாண்டி என்ன தீர்வு இருக்கு? இன்னைக்கு திமுக முன்னிலையில இருக்கு. திமுக செயல்படுத்தக்கூடிய வழியில இருக்காங்க. இத ரெண்டு விதமா பார்க்கல. நீங்க சொல்ல, நான் வரேன் ஜெகதீஷ், உங்கள்கிட்ட வரேன். இல்ல, அரசியல் ரீதியாகவே கூட இங்க திராவிட கருத்தியல் வாக்குகளாக இதுவரைக்கும் வந்திருக்கு, வெற்றிகளாக. இதுவரைக்குமான 60 ஆண்டு கால ஆட்சி, அல்லது அது மத்திய அரசு, மாநில அரசு, மாநிலத்துக்கான தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும் அதான் வெற்றியா இருக்குன்னா, அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இடத்துல தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திரு சீமான் இருக்கார். அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் 8% இருக்கு. இன்னைக்கு அவர் தனிச்சு நின்று அதை நிரூபிச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் தேசியம்னு சொல்லி பிஜேபி நிற்கிறாங்க. இப்ப எது அதிகமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதே விஷயத்துல இன்னும் நான் கூர்மைப்படுத்துறேன், போதாமைகளை சரி செய்யறேன்னு வரக்கூடியதுதான் சரியா இருக்க முடியும், வெற்றிக்கான அரசியலா இருக்க முடியும். அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க தமிழ் தேச அரசியல் சீமான் வந்து டாப்ல இருக்காரு. திராவிட அரசியல்ல வந்து திமுக டாப்ல இருக்காங்க. தேசிய அரசியல்ல வந்து காங்கிரஸ், சோசியலிஸ்டிக் அரசியல்ல, செக்குலர் அரசியல்ல காங்கிரஸ் இருக்காங்க. இந்துத்துவ அரசியல்ல பிஜேபி டாப்ல இருக்கு. நீங்க வந்து திராவிட அரசியல் ஃபாலோ பண்றீங்க, வரவேற்கிறோம். கரெக்டான ரூட், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய தீர்வு திராவிட அரசியலை தாண்டி என்ன இருக்கு? அங்கதான மக்கள் உங்களை நோக்கி வருவாங்க. திமுக சொல்ற தீர்வே நீங்க சொல்றீங்கன்னா நீங்க எப்படி வந்து மக்களை